ஹாய், பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்தவர்கள் பன்றிக்கறி சாப்பிடலாமா? கண்டிப்பாக சாப்பிடலாம். இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு. பன்றிக்கறி மட்டும் இல்லை, இந்த எந்த கறினாலும் சாப்பிடலாம். கேளுங்க. மார்க் 7ஆம் அதிகாரம் 18, 19, 20 அந்த வசனங்கள் பார்ப்போம். அதற்கு அவர், நீங்களும் இவ்வளவு உணர்வில்லாதவர்களா? புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாதென்று நீங்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அது அவன் இருதயத்தில் போகாமல் வயிற்றிலே போகிறது. அதிலிருந்து எல்லா போஜனங்களின் அசுத்தங்களையும் கழிக்கிற ஆசன வழியாய் நீங்கி போகும். மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்பட்டு வருகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படியெனில், மனுஷனுடைய இருதயத்திற்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும் எக்ஸெட்ரா அப்படி போய்கிட்டே இருக்குது. ஸோ இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு, மனுஷனுக்குள்ளே போகிறது. இந்த வாயின் வழியாக நீங்கள் சாப்பிட்றீங்களா, அப்படி எப்படி அது என்ன போனாலும் சாப்பிட்டு உள்ள ஜீரணமாகி பின்னாடி கூட போயிடும். ஸோ அது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. அவன்கிட்டருந்து அந்த வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் இருக்குல்ல, அது அவனுடைய மனதிலுடைய சிந்தனைகள், இருதயத்தின் கெட்ட நினைவுகள், இதுதான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்கிறார். ஸோ நீங்கள் தாராளமாக எல்லா உணவுகளும் எடுத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் பழைய ஏற்பாட்டின் காலங்களில் கொஞ்சம் இந்த மாதிரி அசுத்தமான உணவுகள் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. அதை சாப்பிடாமல் இருக்கிறது உங்களுடைய விருப்பம். ஓகே, அவ்வளோதான் அந்த வீடியோ. இந்த மாதிரி பைபிளில் உள்ள கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் அதிகமான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்லாம் நம்ம சேனலில் போடுவோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்களாம் போய் பைபிள் படிக்க மாட்டீங்க. அதனால் நம்ம சொல்கிறதுலேருந்தே ஏதாவது கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம்ல. எவ்வளோ விஷயங்கள், தேவையில்லாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறீங்க. இது ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய்.